கரங்களை தட்டி பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் ஆமே, மனிதரை மீட்கவே பரலோகம் கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. பாடலாமே, வாயை திறந்து பாடலாமே. சின்ன வயசுலயே பாடி பழகுங்க தம்பி. தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்க சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. தம்பி, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் ஆமாண்டவரே, மனிதரை மீட்கவே கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள்
பாலனை பணிந்திடவாரி அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையும் குடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி வாரி 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 நாம் செல்வோம் சொல்லுவோம் வாரி 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 நாம் செல்வோம். மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணி முன்னிலை நின்றே மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணி முன்னிலை நின்றே நம் சிந்தை குளிந்திட போற்றும் நல் காட்சியை கண்டிட நாவே அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையும் குடி நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையும் குடி நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி வாரி 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 நாம் செல்வோம் வாரி 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 நாம் செல்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோமா ஹல்லேலூயா. மறுபடியுமா இந்த 2 சரணத்தினை பாட போறோம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி. எத்தனை பேர் இன்னைக்கு அதிகாலை கரெக்டாக 6 மணிக்கு வந்தவங்க? ஹல்லேலூயா. ஆமாம், இன்னும் வரைக்கும் வந்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இன்னும் அதிகாலை வரல. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நம்ம மறுபடியுமா இந்த சரணத்தை பாட போகிறோம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையும் குடி நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையும் குடி நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி வாரி 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 நாம் செல்வோம். சத்தத்தை உயர்த்தி வாரி 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 நாம் செல்வோம். மந்தையோ யாவரும் அங்கே அந்த மன்னவர் முன்னிலை நின்றே அந்த மன்னவர் முன்னிலை நின்றே தம் தந்தை குளிந்திட போற்றும் நல் காட்சியை கண்டிடவாரி அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையும் குடி நாடி பாலனை பணிந்திடவாரி அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையும் குடி நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி வாரி 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 நாம் செல்வோம் வாரி 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 நாம் செல்வோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுவோமா? என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர்
பூலோகமெங்கும் வீண் செய்தி, பூலோகமெங்கும் ஓ செய்தி, மேலோகமெங்கும் விண் செய்தி, நாரர் வாழ்த்திட பெரும் நீதி, நீர் வாரும் மெய்ஜோதி, நாரர் வாழ்த்திட பெரும் நீதி, நீர் வாரும் மெய்ஜோதி, என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தாமே, எனக்கேன ஆனந்தம், என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கேன பேரின்பம். நல்ல கரங்களை தட்டி, என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கேன ஆனந்தம், என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கேன பேரின்பம். கரங்களை தட்டுவோம். உந்தன் மகிமை என்றென்றும் சொல்வேன், உந்தன் கிருபையின் மேன்மையை கண்டேன், உந்தன் மகிமை என்றென்றும் சொல்வேன், உந்தன் கிருபையின் மேன்மையை கண்டேன், நித்திய ஜீவ கிரீடம் எனதென்றே, பரலோக வாழ்வென்றே, நித்திய ஜீவ கிரீடம் எனதென்றே, பரலோக வாழ்வென்றே, என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கேன ஆனந்தம், என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கேன பேரின்பம், என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கேன ஆனந்தம், என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கேன பேரின்பம். கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா துதி பாடு, அன்று அமலன் பிறந்தார் பாடு, அல்லேலூயா துதி பாடு, அன்று அமலன் பிறந்தார் பாடு, மோட்ச வாசலை திறந்தார் பாடு, எந்நாளும் புகழ் பாடு, மோட்ச வாசலை திறந்தார் பாடு, எந்நாளும் புகழ் பாடு, என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கேன ஆனந்தம், என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கேன பேரின்பம். கரங்களை தட்டி, என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், ஆமென், எனக்கேன ஆனந்தம், என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கேன பேரின்பம். கடைசியில் ஒரு சரணம். நல்ல கரங்களை தட்டுவோமா? பூலோகமெங்கும் ஓர் செய்தி, மேலோகமெங்கும் விண் செய்தி, பூலோகமெங்கும் விண் செய்தி, மேலோகமெங்கும் விண் செய்தி, நரர் வாழ்ந்திட பெரும் நீதி, நீர் வாரும் மெய்ஜோதி, நரர் வாழ்ந்திட பெரும் நீதி, நீர் வாரும் மெய்ஜோதி,
கரங்களை தட்டுவோமா? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, நிதம் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, நிதம் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்கலானா, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்கலானா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இத பெத்தலையில் பிறந்தவர். நல்ல கரங்களை தட்டுவோம் மனமே, கரங்களை தட்டுவோம். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, இங்கு பங்கமுற்ற பசித்தொட்டியில் படுத்திருக்கிறா, இங்கு பங்கமுற்ற பசித்தொட்டியில் படுத்திருக்கிறா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, நிறம் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. கரங்களை தட்டுவோம். முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இதம் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. கரங்களை தட்டுவோம். ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இதம் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. நல்ல கரங்களை தட்டி பிறந்தவரை போற்றி துதி மனமே. குளிர் பனி தொட்டினிலே பூமலரும் தொட்டினிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. கடைசி ரெண்டு வார்த்தையை பிடிச்சிட்டு யாரெல்லாம் செய்ய போறீங்க? அல்லேலூயா. நான் என்ன சொன்னேன்? தூங்கு தூங்கு. ஆமா, இங்க யாரும் தூங்க வரல. ஹல்லேலூயா. மறுபடியும் நல்ல கரங்களை மேல தட்டி நம்ம என்ன பண்ண போறோம்? பெத்தலையில் பிறந்தவரை ஒரு ஸ்டான்ஸா பாட போறோம் நல்ல உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூங்கு தூங்குன்னு பாடினாலும் நீங்க தூங்க கூடாது. ஹல்லேலூயா. பக்கத்துல கரங்களை பார்த்து கொடுத்து சொல்லுங்க, தூங்காதீங்க. சொல்லுங்க,
இங்க இருந்து பார்க்கும் போது தெரியுது, ஒரு சிலர்லாம் பயங்கரமா இருக்கிறீங்க, ஆவிக்குள்ள அடலா இருக்கிறீங்க. ஹalleluya. தூங்காதீங்க, சொல்லிருங்க, எழுப்பி விடுங்க. ஹalleluya. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், ஆமென். சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்கலானா, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்கலானா. குளிர் பனி தொட்டினிலே பூமலரும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, ஆமென். தூங்கு தூங்கு பாலானி. ஹalleluya. அடுத்த எக்ஸசைஸ் போயிருவோமா? கரங்களை மேல தூக்கி தட்ட போறோம். ஹalleluya. எத்தனை பேர் கரங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி காட்டுவோமா? 2 கரங்களையும் கொண்டு வந்தவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க, நல்லா தூக்கி காட்டுங்க, நல்ல ஒரு தட்டு தட்டுங்க பார்ப்போம், நல்ல தட்டுங்க பார்ப்போம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், ஆமென். சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்கலானா, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்கலானா. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், உங்களுடைய சத்தத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்கலானா, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்கலானா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி, கரங்களே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. குளிரும் பனியும் தொட்டினிலே பூமலரும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிரா. மறுபடியும் குளிரும் பனியும் தொட்டினிலே பூமலரும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. ஹalleluya. ஹalleluya. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கரங்களை கொடுத்து ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹாப்பி கிறிஸ்மஸ் விஷ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். சொல்லுங்க, வார்த்தைகளை சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிங்க. வந்தவங்க வெறுமையா போக கூடாது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. இந்த நாளில் எல்லாரும் எழும்பி நிற்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 to 14 வசனங்கள் வரை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள்.
இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த சேனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடைய தோன்றி, உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். பாலனை சூனக்காக பிறந்தாரம்மாம், ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மாம். பாலனை சூனக்காக பிறந்தாரம்மாம், ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மாம். மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்தாரையாம், ஆண்டவர் அகவை திருநாளையாம். மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்தாரையாம், ஆண்டவர் அகவை திருநாளையாம். பாலனை சூனக்காக பிறந்தாரம்மாம், ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மாம். பாலனை சூனக்காக பிறந்தாரம்மாம், ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மாம். மந்தையின் நடுவில தூதன் வந்து சொல்லிட, மெய்ப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். மந்தையின் நடுவில தூதன் வந்து சொல்லிட, மெய்ப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். தாவீதின் ஊரில இம்மானுவேல் பிறந்திட, தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். தாவீதின் ஊரில இம்மானுவேல் பிறந்திட, தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்து தந்தனவே சாஸ்திரி எல்லாம். வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்து தந்தனவே சாஸ்திரி எல்லாம். பாலனை சூனக்காக பிறந்தாரம்மாம், ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மாம். பாலனை சூனக்காக பிறந்தாரம்மாம், ஏழ்மை கோலத்தில் வந்து பிறந்தாரம்மாம். தன்னனானே நாம், தன்னனானே 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 நாம், தன்னனானே 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 நாம், தன்னனானே 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 நாம். இம்மானுவேல் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்தவர் பாலகனாய் ஜொலித்தவர், இம்மானுவேல் என்னோடு
வாசிக்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும், நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேம். ஹல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேம். பாருங்க, ஏன் இப்படி எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேம்னு போட்டிருக்கு தெரியுமா? இஸ்ரவேல்ல 2 பெத்லகேம் உண்டு. எத்தனை பெத்லகேம்? சத்தமா சொல்லுங்களேன். 2 பெத்லகேம். ஆமா, நீங்க வீட்டில் போய் நல்லா குருமா சிக்கன்லாம் வச்சு சாப்பிடுங்க. இப்போ கொஞ்சம் நல்ல வசனத்தை நல்லா கேளுங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நானும் என் ஒய்ஃபும் சர்ப்ரைஸாக யார் வீட்டுக்காவது வருவோம். நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க உங்களோட லஞ்சுக்கு? பட்டுமா? நாங்கள் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த இடத்துல பார்க்குறோம், எருசலேம் பக்கத்திலே பெத்லகேம், யூதேயாவிலே ஒரு பெத்லகேம் இருக்கிறது. எருசலேம் பக்கத்தில் இருக்கிற பெத்லகேம், ஜெருசலேம் வந்து ஒரு தலைநகரம், சென்னை மாதிரி ஒரு பெரிய ஒரு சிட்டி, ஒரு பாப்புலரான ஒரு இடம். அது பக்கத்தில் இருக்கிறது பெத்லகேம், யூதேயாவிலே உள்ள ஒரு பெத்லகேம். ஆனால் இன்னொரு பெத்லகேம் இருக்கிறது, நாசரேத் பக்கத்தில் கலிலேயா என்கிற ஊரில் என்ன இருக்குது? ஒரு பெத்லகேம் இருக்கிறது. பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். கலிலேயா பாருங்க, இதுதான், இது வந்து சவுத் இஸ்ரேல், அது மேல இருக்கிறது நார்த் இஸ்ரேல். அங்க கலிலேயா, வாசி. கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இந்த ஊரு, இதெல்லாம் ரொம்ப பாப்புலரான ஊர், எருசலேம் பக்கத்துல இருக்கிற பெத்லகேம். ஆனா ஒரு அறியப்படாத ஒரு ஊர் இருக்குது. எங்க இருக்குது? கலிலேயா பக்கத்துல ஒரு கிராமம், குக் கிராமம். பாருங்க, இப்ப சென்னை இருக்கு, சென்னை பக்கத்துல இது தாம்பரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பெத்லகேம். ஆனா அந்த பெத்லகேம் எங்கன்னா, அது எங்கேயோ வந்தவாசி பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு சின்ன ஒரு ஊரு, யாருக்குமே தெரியாத ஒரு ஊரு, அறியப்படாத ஒரு சிற்றூர். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? தீர்க்கதரிசி மீகா தீர்க்கதரிசி சொல்றார், வாசிங்க. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே. அதனால தான் பைபிள்ல அந்த 2 பெத்லகேமை வேறு பிரித்து காட்டுவதற்காக தான் இது எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேம், அது யூதேயாவிலே உள்ள பெத்லகேம். இப்போ நம்ம படிக்கிறது எங்க உள்ள பெத்லகேம்? அந்த கிராமம், அந்த சிற்றூரிலே இருக்கிற அந்த பெத்லகேமை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். வாசிங்க. நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும், யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தலைப்பு என்னவென்றால் பெத்லகேமின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய கிறிஸ்மஸ் செய்தி கொடுத்திருக்கிறோம். ஆனா நேற்றைக்கு நான் ஒரு நியூஸ்ல படிச்சுட்டு இருந்தேன், பெத்லகேமிலே மீண்டுமாக கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். அந்த ஊர்ல காசாவில் யுத்தம்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போய் அந்த நாட்டில் இப்போ இன்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த பெத்லகேமை குறித்து நான் சில காரியங்களை தியானிக்கும் போது பாருங்க, எனக்கு கூட முதல்ல இந்த விஷயம்லாம் ரொம்ப தெரியாது. ஆனால் நானும் கொஞ்சம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது தான், ஓஹோ, பெத்லகேம், யூதேயாவிலே ஒரு பெத்லகேம் இருக்கிறது, கலிலேயாவிலே ஒரு பெத்லகேம் இருக்கிறது. அந்த கலிலேயாவிலே உள்ள பெத்லகேம் பேரு தான் எப்ராத்தா என்னும் பெத்லகேம். அந்த ஊரு அறிமுகமே ஆகாத ஊர், ஒரு சிற்றூர்.
பாருங்க, இப்போ நான் உங்களை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். இங்கே சென்னை பட்டணம் இருக்குது, சென்னை பக்கத்தில் தாம்பரம் இருக்குது, அந்த மாதிரி இது பெத்லகேம் என்ன யூதேயா. ஆனால் இன்னொரு பெத்லகேம் இருக்குது, அது எங்கே இருக்குது? இங்கே வந்தவாசி பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் அங்கே இருக்கிற ஒரு கிராமம், குக் கிராமம். இப்படிப்பட்ட ஒரு குக் கிராமத்தில் தான் ஆண்டவராக இயேசு இந்த பூலோகத்தில் இரட்சகராக இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, யாராலும் அறியப்படாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு நமக்குள்ள வந்தார்னா அந்த குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார், அந்த குடும்பத்தை பேரை பிரபலப்படுத்துவார். அவர் மூலமாக அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்க கூட சொல்லலாம், நான் கூட ஒரு சிற்றூர்ல இருந்து வந்த ஒரு அறியப்படாத ஒரு சகோதரி, அறியப்படாத ஒரு சகோதரன். ஆனா ஆண்டவராக இயேசு நம்ம வாழ்க்கையில பிறந்துட்டார்னா, நம்முடைய குடும்பத்துல வந்துட்டார்னா, அவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பெத்லகேம் என்கிற வார்த்தைக்கு பெத் என்றால் வீடு. பாருங்க, பெத் என்றால் வீடு, ஹேம் என்றால் லெஹேம் என்றால் அப்பம். ஹல்லேலூயா. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. சொல்லுங்க, பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. குறைவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்ட பிளென்டிஃபுல், நிறைவான ஒரு இடத்தை தான் பெத்லகேம் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், யோவான் 6ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிங்கள். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், என்றென்றைக்கும் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெத்லகேமுக்கு போனா அப்பம் கிடைக்கும், ஆனா ஆண்டவராக இயேசு கிட்ட போனா ஜீவ அப்பம் கிடைக்கும். ஹல்லேலூயா. பெத்லகேமுக்கு போனா என்ன கிடைக்கும்? அப்பம் கிடைக்கும், நமக்கு உணவு கிடைக்கும். ஏன்னா அது அப்பத்தின் வீடு. அந்த ஊரே செழிப்பான ஒரு ஊர். சின்ன ஒரு கிராமமாக இருந்தாலும் அந்த கிராமத்தில் செழிப்பு உண்டு. அந்த கிராமத்தில் போகிறவர்களுக்கு தாராளமாய் உணவு உண்டு. அந்த ஊரில் அங்கே போடுகிற அந்த வார்கோதுமை, அந்த வார்கோதுமை நிலங்களெல்லாம், பயிர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் அதை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அங்கே போனால் நீங்கள் உலக பிரகாரமா வயிற்றுக்கு தேவையான உணவை கிடைக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு, பாலகனாய் பிறந்த இயேசு இடத்துல நம்ம போனா நமக்கு ஜீவ அப்பம் கிடைக்கும். ஹல்லேலூயா. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால பிழைக்கிறது மாத்திரமல்ல, அது சரீர பிழைப்பு. ஆனால் நம்முடைய ஆவி ஆத்துமா பிழைக்கணும்னா கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, ஜீவ வார்த்தை, ஒவ்வொரு நாளும் அதை புசித்து அதை ஆகாரமாக எடுத்துக்கொள்ளும் போது மனிதன், வசிங்க, அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. ஹல்லேலூயா. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. ஆமென். பெத்லகேம்னா என்னது? அப்பத்தின் வீடு. உங்களுடைய வீடு அப்பத்தினாலே நிரம்பி இருப்பதாக. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் நிரம்பி இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வீடு தேவனுடைய வார்த்தையினால நிரம்பி இருந்ததுன்னா நீங்க இம்மையிலும் பிழைப்பீங்க, மறுமையிலும் பிழைப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், என்றென்றைக்கும் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெத்லகேமுக்கு போனா அங்க அப்பம் கிடைக்கும். அந்த அப்பத்தை புசிக்கிறவங்க 70 வருஷம் பிழைப்பாங்க, 80 வருஷம் பிழைப்பாங்க, 90 வருஷம் பிழைப்பாங்க. ஆனால் இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவர்கள் என்றென்றைக்கும் பிழைப்பார்கள். சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்க. என்றென்றைக்கும், இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை இந்த ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். வசிங்க. நான் கொடுக்கும் அப்பம், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவராக இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்குது என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய சரீரம் நமக்காக ஒரு அப்பமாக பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை புசிக்கிறவர்கள், அந்த அந்த திருவிருந்திலே பங்கு பெறுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு? அவருக்குள்ள ஜீவனை கொடுக்கிறார், நித்திய ஜீவனையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பெத்லகேமுக்கு போகணும்னு ஆசை இருக்கா? உங்க வீடு ஒரு பெத்லகேமா இருக்கணும். உங்க வீடு அப்பத்தின் வீடு, அது மாத்திரமல்ல ஜீவ அப்பத்தின் வீடு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எங்க வீடு அப்பத்தின் வீடு. சத்தமா சொல்லுங்க, எங்க வீடு அப்பத்தின் வீடு. குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். இந்த வருஷத்துல நான் ஃபாஸ்டிங்கை தவிர பட்னியா கிடந்தேன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஃபாஸ்டிங்கே நிறைய பேர் இருக்கிறது இல்லை. ஃபாஸ்டிங் இருந்தாலும் 12 மணிக்கு முடிச்சுட்டு 12:30 என்ன பண்ணுறது? நல்லா சாப்பிட்றது. பாருங்க, நம்ம ஆண்டவர் நம்மை குறைவில்லாமல் நடத்துகிறவர். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. அது உலக பிரகாரமான அப்பமா இருக்கலாம், அது ஆவிக்குரிய ஜீவ அப்பமா இருக்கலாம். நம்முடைய வீடு எப்பொழுதுமே ஆவிக்குரிய அப்பத்தினாலும் உலக பிரகாரமான அப்பத்தினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஒரு பெத்லகேமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்க வீடு ஒரு பெத்லகேமா மாறட்டும். சொல்லுங்க, கை உயர்த்தி சொல்லுங்க, உங்க வீடு ஒரு பெத்லகேமா மாறட்டும். அது சிற்றூராக இருக்கலாம், அறியப்படாத இருந்திருக்கலாம். அது ஆண்டவராக இயேசு பிறப்பதற்கு முன்பதாக அறியப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு அந்த ஊர்ல பிறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உலகமே பெத்லகேமை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. பாருங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகமே பெத்லகேமை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? ஆண்டவராக இயேசு அந்த ஊர்ல பிறந்தது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வசனம் பாருங்க எவ்வளவு அழகா போட்டிருக்கு. யூதேயாவிலே 1000ங்களுக்குள்ளே நீ சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். ஹல்லேலூயா. நம்ம யாருக்குமே அறிமுகம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். பெத்லகேமை, அறியப்படாத ஒரு பெத்லகேமை இன்றைக்கு உலகத்துக்கே அறிய பண்ணுகிற தேவன் நம்மையும் ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய வீட்டில் ஜீவ அப்பம் இருக்கணும். என்ன அப்பம் இருக்கணும்? ஜீவ அப்பமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கணும். அவருடைய உபதேசம் இருக்கணும். அவருடைய வார்த்தை இருந்தால் கர்த்தர் நம்மையும் அப்பத்தின் வீடாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இரண்டாவதாக பார்க்கிறோம், வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனம் பாருங்க, லூக்கா 2:11 வாசிங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரட்சகர் பிறந்த ஊர் தான் என்னது? பெத்லகேம். ஹல்லேலூயா. முதலாவது பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. இரண்டாவது பெத்லகேம் என்றால் இரட்சகர் பிறந்த ஒரு மகிமையான இடம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில் இரட்சகர் பிறந்திருக்கணும். ஹல்லேலூயா. எங்க வீடு ஒரு பெத்லகேம். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, எங்க வீடு ஒரு பெத்லகேம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரட்சகர் எப்போ பிறப்பார் தெரியுமா? நீங்களும் நானும் லூக்காவில் 19ஆம் தேதி நான் படிக்கும்போது, சகேயுவை பற்றி படிக்கும்போது அருமையான ஒரு வார்த்தை வந்துச்சு. ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து எல்லாம் சொல்றாங்க, இவன் ஒரு பாவி, இந்த பாவியுடைய வீட்டுக்கு போய் ஆண்டவராகிய இயேசு போறாரு, இவர் ஒரு தீர்க்கதரிசின்னு நாங்கள் நினைச்சோம், ஆனால் இவர் பாவியுடைய வீட்டுக்கு போறாருன்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரி அற்பமாக பேசினாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சகையுடைய இருதயத்தை பார்த்தார், அவனுடைய வாஞ்சையை பார்த்தார், அவனுடைய வாழ்க்கையில இருந்த வெறுமையை பார்த்தார்.
அப்போ வீட்டுக்கு போகும்போது அவன் சொல்கிறான், நான் அநியாயமாக செய்தது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொன்ன உடனே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறும்போது தான் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு வந்துட்டு போனாரு, கெஸ்டா வந்தாரு போனாரு, ரைட்டு. ஆனா எப்போ அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு தெரியுமா? சகையுடைய வாழ்க்கையில ஒரு மனமாற்றம் வரும்போது தான் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. நான் முன்னால என்னெல்லாம் செய்தனோ அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன். திருப்பி நான் செய்த தவறெல்லாம் நான் ஒற்றுக்கொள்கிறேன். இனி நான் அப்படி நான் வாழ மாட்டேன். இனி நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். அந்த வசனம் எங்க இருக்குமா? அது வாசிங்க. லூக்கா. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஏனென்றால் இந்த ஆஸ்தி அவன் உழைத்து சம்பாதித்ததில்லை. உழைச்சி சம்பாதிச்சிருந்தா ஆண்டவர் சொல்ல மாட்டார். இது அவன் லஞ்சம் வாங்கி ஊழல்ல சம்பாதிச்ச பணம், அவன் பாவத்துல சம்பாதித்த பணம். அதுதான் அவன் சொல்றார். வாசிங்க. நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன், நாலத்தனையாய் திருப்பி செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். ஆனா நீங்களும் நானும் நீதி செய்கிறவங்க இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போதுதான் நம்முடைய வீட்டுக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு போறதில்லை. நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும். அவர் நல்லவர் தான். ஆனா நம்ம அவரை போல மாறணும். நம்ம அவருக்குள்ள இருந்த சிந்தை வரணும். பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நாமும் அவரை போல பூரண சற்குணராய் மாறும்போதுதான் அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய வீடு ஒரு பெத்லகேம்னா என்னது? ரட்சிப்பு வந்த வீடு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனையோ கிராமம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவராக இயேசு அந்த பெத்லகேமை தெரிந்து கொண்டு அந்த பெத்லகேமிலே இரட்சகர் பிறந்து அந்த இரட்சகர் மூலமாக பூமி முழுவதும் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் பரவி போகிறது. அது அங்கிருந்து தோமா மூலமாக இந்தியாவுக்கு வந்தது, பேதுரு மூலமாக ஐரோப்பாவுக்கு போனது, பவுல் மூலமாக ஆசியாவுக்கு போனது. ஆனால் ஆரம்பம் ரட்சிப்பு எங்க தெரியுமா? பெத்லகேமில் தான் ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஏசப்பா எங்க வீடு ரட்சிப்பின் வீடாய் மாறட்டும்ப்பா. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. சங்கீதம் 118:5 நம்ம பார்க்கிறோம். அந்த வசனம் தானே சங்கீதம் 118:5. அது வாசிங்க. எத்தனாவது வசனம்? அது 5ஆம் வசனம் தான். வாசிங்க. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இல்ல அது இல்ல. அது எத்தனாவது வசனம்? அது 118:15. 5 இல்ல, சாரி 15. வாசிங்க. நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு ரட்சகர்னு பாட்டு பாடிட்டு போறதில்ல. நம்முடைய வீடுகள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகிற வீடுகளாய் பெத்லகேமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என்றால் உங்க வீட்டில் துதி பாடல் சத்தம், ஆண்டவரை ஆராதிக்கிற சத்தம், ஜெபிக்கிற சத்தம், நம்ம ஆண்டவரை உயர்த்துகிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அந்த வீடு தான் ரட்சிக்கப்பட்ட கம்பீர சத்தம் உள்ள வீடு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு, பெத்லகேம் என்றால் இரட்சகர் பிறந்த ஊர். அது ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த பெத்லகேம் இது யூதேயாவில் உள்ள பெத்லகேம் இல்லை. இது ஒரு சிற்றூர், அறியப்படாத ஒரு கிராமம். ஆனால் கர்த்தர் ஆண்டவராக இயேசு அந்த இடத்துல போனதுனால அது அறிமுகமாகப்பட்ட ஒரு இடமாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், வசிங்க, சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படும் இடம். ஹல்லேலூயா. பெத்லகேம் என்றால் என்னது? சத்தமா சொல்லுங்களேன். சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்படும் இடம்.
a place of blessed generation from King David to King Jesus. Hallelujah. தாவீதின் ராஜாவிலிருந்து ஆண்டவராகிய இயேசு யூத சிங்க ராஜா பிறந்த ஊர்தான் பெத்லகேம். ஹல்லேலூயா. ராஜாக்களை உருவாக்குகிற பிறக்கிற ஊர் தான் என்னது? பெத்லகேம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக வைத்திருக்கிறார். சொல்லுங்க, எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக வைத்திருக்கிறார். பாருங்க, தாவீது ஆடு மேய்த்த ஊருங்க. அது தாவீது ஆடு மேய்த்த ஊரு. தாவீதை ஈசா அபிஷேகம் பண்ணின ஊரு. அந்த ஊர்ல இருந்து தான் தாவீது ஒரு ராஜாவாக கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். பெத்லகேம் என்றால் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணப்படுகிற இடம் அது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த ஈசாயின் 8வது மகனாகிய அந்த தாவீதை தலையில எண்ணெய் அந்த தைல கொம்ப ஊற்றி அபிஷேகம் பண்ணி ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். பெத்லகேம் அந்த கிராமத்தை சுற்றிலும் வயல்வெளிகளிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண இடம்தான் அது. தாவீதின் ஊராகவே கர்த்தர் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. பெத்லகேம்னாலே என்ன ஊராகி போச்சு? தாவீதின் ஊர். ஏனென்றால் தாவீது ராஜா அந்த ஊர்ல தான் பிறந்தாரு, வளர்ந்தாரு, ஆடு மேய்ச்சாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படுகிற வீடாக உங்க வீடு மாறணும். ஹல்லேலூயா. நீங்க மாத்திரம் ஆண்டவரை ஆராதிச்சா போதாது. உங்க பிள்ளைங்க, உங்க பேர பிள்ளைங்க, உங்க சந்ததி சந்ததியாக தேவனை தொழுது கொள்ளுகிற இடமாய் உங்க வீடு ஒரு பெத்லகேமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. விரும்புறீங்களா? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஏசாயா 54:13 எல்லாம் சொல்லாமா? ஏசாயா 54:13 என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஹல்லேலூயா. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. பெத்லகேம் என்றால் இரட்சகர் பிறந்த ஊர். பெத்லகேம் என்றால் ராஜாக்கள் உருவான ஒரு இடம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் தெரிந்து கொள்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்பமானவைகளை தான் தேவன் தெரிந்து கொள்ளுவார். நம்முடைய வாழ்க்கையில உலகம் எப்படி தெரிந்து கொள்ளும்னா நம்முடைய ப்ரொஃபைலை பார்க்கும். இவன் இதுக்கெல்லாம் சூட் ஆவானா, இதுக்கெல்லாம் சூட் ஆவானா, இல்லைன்னா சூட் ஆகலன்னா ரிஜெக்ட் பண்ணு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. எதுக்குமே சூட் ஆகாததான் சூட் ஆக்கி அதை அவர் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ரூத்து பாருங்க, எல்லாத்தையும் இழந்து போன ஒரு மகள், ஆனா கர்த்தர் ரூத்தை தான் தெரிந்து கொண்டார். தானியேல் கைதியாக கொண்டு செல்லப்பட்டவன், அவனை தான் தேவன் தெரிந்து கொண்டார். தாவீது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு வீட்டில் 7 பிள்ளைகளை வச்சுட்டு 8வது பிள்ளைய ஃபங்க்ஷனுக்கு கூட கூப்பிடாத பிள்ளைய தான் தேவன் அந்த பெத்லகேம்ல ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் செய்கிறது எல்லாமே ஒரு நோக்கம் இருக்கும். இதெல்லாம் ஏன் இப்படி நடந்துச்சு? இதெல்லாம் தற்செயலா நடக்கல. இதெல்லாம் தேவ திட்டம். தேவன் இப்படிதான் இல்லாதவர்களை இருக்கிறவளை போல அழைக்கிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், பிரபுக்களோடு ராஜாக்களோடு அதிகாரிகளோடு உட்கார செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நீங்களும் நான் அதை நம்பணும். அது யாருக்கும் நடந்ததல்ல, அது என் வாழ்க்கையில் என் குடும்பம் ஒரு பெத்லகேமா மாறணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்கன்னா God has a plan and a purpose. ஒரு நோக்கத்தோடு தான் தேவன் தெரிந்து கொண்டார். ஆண்டவரே, அந்த நோக்கத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்கப்பா. என்னை நான் முற்றிலுமாக இந்த கிறிஸ்மஸ் நாளில் என்னை அர்ப்பணிக்கிறேன். என் வீடு ஒரு பெத்லகேமா, ஒரு அப்பத்தின் வீடாக, ஆண்டவரே இரட்சகர் பிறந்த வீடாக, என்னுடைய வீடு அந்த பெத்லகேம் என்கிற அந்த ராஜாக்கள் சந்ததி சந்ததியாய் உருவான ஊராக, அப்படிப்பட்ட வீடாக எங்க வீட்டை மாற்றுங்கப்பா. என் சந்ததியை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும். பாருங்க, யாரு வம்சம்? தாவீதின் வம்சம். தாவீதின் வம்சம். சொல்லுங்க, எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, தாவீதின் வம்சம். யோசேப்பு பாருங்க, இந்த டேவிட் ஜெனரேஷன். நான் கூட டேவிட் ஜெனரேஷன் தான். ரொம்ப சந்தோஷம். எங்க அப்பா செல்வகுமார் டேவிட், நான் பெனாயா டேவிட்.
பிளஸ்டன் டேவிட். ஆமாம், எங்க ஜோசப் டேவிட், மத்தியாஸ் டேவிட், வால்டர் டேவிட், செல்வகுமார் டேவிட், பெனாயா டேவிட், என் பையன் பேர் பிளஸ்டன் டேவிட். ஆமாம், ஒரு மிஷினரி மூலமாக ஒரு குக் கிராமம் மெஞ்ஞானபுரம் என்கிற அறியப்படாத ஒரு கிராமத்தில் வந்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு கர்த்தர் எங்களையும் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? எங்கள் குடும்பம் ஆண்டவரை அப்படியே நம்பிட்டாங்க, ஆண்டவரை கீழ்ப்படிஞ்சாங்க, அவருக்குன்னு ஊழியம் செய்தாங்க, அவருக்குன்னு அவருடைய வேதத்தை நல்லா வாசிக்கிறவங்கள மாறினாங்க. கர்த்தர் அந்த சந்ததியை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கூட ஆண்டவருடைய வசனத்தை அப்படியே பிடிச்சிக்கணும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த வசனத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம நேசித்து வாசித்து இதுக்கு கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவாய் நம்முடைய வீடு ஒரு பெத்லகேமாய் மாறி ராஜாக்களை உருவாக்குகிற, சந்ததிகளை உருவாக்குகிற வீடாக கர்த்தர் நம்முடைய வீட்டை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பாருங்க, வாசிங்க. கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பாருங்க, அடுத்தபடியாக வாசிங்க. அறியப்படாதவர்களை உயர்த்தும் இடம். ஆமென். அறியப்படாத மனிதர்களை உயர்த்துகிற இடம்தான் பெத்லகேம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அறியப்படாதவர்களாய் இருந்தால் கர்த்தர் நம்மை அறியப்படுகிற ஒரு காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. God lives simple, humble, unknown people. அறியப்படாதவர்களை தேவன் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 4 மாவடினா நமக்கு என்ன தெரியும்? 4 மாவடினா என்ன தெரியும் சொல்லுங்க, யாரு தெரியும்? பிரதர் மோகன் சிலாஸ். பாருங்க, ஆண்டவர் அவர் ஊழியம் செய்யும்போது நிறைய பேர் அட்வைஸ் கொடுத்தாங்களா, நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாயிடலான்னு. எங்கே வந்தா? சென்னைக்கு வந்தால் ரொம்ப பிரபலமாயிடலாம், நீங்கள் சென்னையிலேயே நீங்கள் பேஸ் வச்சுட்டு ஊழியம் செய்யுங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னாரா, நீ 4 மாவடியில் இரு, நான் 4 மாவடி அறியப்படாத ஊரை நான் அதை அறிய பண்ணுவேன். ஹல்லேலூயா. 4 மாவடியிலிருந்து ஒருத்தர் ஊழியக்கார பிரசங்கத்துக்கு கூப்பிடுவாங்களா? கிராமத்தில் உள்ளவரை போய் அமெரிக்காவில் கூப்பிடுறாங்க, ஆஸ்திரேலியாவில் கூப்பிடுறாங்க, உலகம் முழுசும் போறாரு. ஏன் தெரியுமா? அவர் 4 மாவடியை பெத்லகேமா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். ஹல்லேலூயா. உண்மையா சொல்றேன், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு 4 மாவடினா தெரியாதவங்களே கிடையாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறார். தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனை துதிக்கிறவர்கள், அதிகமாய் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவர்கள் ஒரு ஊர்ல இருந்தா அந்த ஊரை கர்த்தர் பெத்லகேமா மாத்திடுவார். ஹல்லேலூயா. உங்க வீடை பெத்லகேமா மாத்திடுவார். நீங்க அறியப்படாதவர்களா இருக்கலாம், ஊருக்கு உலகத்துக்கு உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் முழங்கால் போட்டு தனிமையில் இருந்து ஜெபிக்கிறவங்களா இருந்தால், 4 மணிக்கு எழுந்துச்சு ஜெபிக்கிறவங்களா இருந்தால் உங்களை தேடி ஜனங்க வருவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர்னு சொல்லி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்குள்ள அந்த அபிஷேகம், அந்த வல்லமை தேவன் நமக்கு கொடுக்கணும். எல்லாம் சொல்லுங்க, உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலன். எல்லாம் சொல்லுங்க, உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும்னு நீங்க கேட்டு பாருங்க. உங்க வீடு ஒரு பெத்லகேமாக கர்த்தர் மாற்றி அறியப்படாதவர்களை அறிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் பாருங்க, கர்த்தர் எவ்வளவோ ஊழியக்காரர்களை, படிப்பறிவில்லாத ஊழியக்காரர்கள் கிராமங்கள்ல இருந்து, அறியப்படாத ஊர்களில், அறியப்படாத குடும்பங்களிலிருந்து கர்த்தர் ரட்சித்து அவர்கள் தேவனோடு அதிகமாய் நேரம் செலவு பண்ணுகிறதுனால கர்த்தர் அவளுக்கு ஆவியின் வரங்களையும் கனிகளையும் கொடுத்து இன்னைக்கு தேவன் எவ்வளவாய் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பாட்டு பாடினார் பாருங்க, தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையான்னு ஒரு தம்பி பாடியிருக்கார். அவருடைய சாட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சாட்சி. பிச்செல்லாம் எடுத்திருக்கிறேன்றாரு. பயங்கரமான அறியப்படாத பயங்கர கொடூரமான ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் அவரை ஒரு பெத்லகேமா கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏசப்பா,
சொல்லுங்க, ஏசப்பா என்னை ஒரு பெத்லகேமாய் மாற்றுங்கப்பா, என்னை ஒரு பெத்லகேமாய் மாற்றுங்க. நான் அறியப்படாதவனாய் இருக்கிறேன்ப்பா, ஆனால் என்னை உயர்த்துகிறவர் நீர் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாருங்க, லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிங்கள். திடீர்னு ஞாபகம் வருது அந்த வசனம், வாசிங்க. லூக்கா 4 வாசிங்க. லூக்கா தானே? 4:13 பாருங்க, வாசிங்க. பிசாசானவன் சோதனை எல்லாம் முடியும். ஆண்டவராக இயேசுவை அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் என்ன ஆயிடுச்சா? பரவிச்சு. கிராமத்துல பிறந்தவர் தான், ஆனா அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அது என்ன வசனமா? அது 4:14. 4:14. லூக்கா 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. மீண்டும் வாசிங்க. பின்பு பெத்லகேமிலே ஒரு கிராமத்திலே ஒரு சின்ன ஒரு குடிலே பிறந்தவர், ஒரு மாட்டு தொழுவத்திலே பிறந்தவர், ஆனால் அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால வாசிங்க. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே, ஆவியானுடைய பலத்தினாலே, எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவருடைய பலத்தினாலே. சத்தமா சொல்லுங்களேன், ஆவியானவருடைய பலத்தினாலே. மாம்ச பலத்தினால் அல்ல, எல்லாம் சொல்லுங்க வாய் திறந்து, மாம்ச பலத்தினால் அல்ல, ஆவியானுடைய பலத்தினாலே. வாசிங்க. கலிலேயாவுக்கு திரும்பி போனார், கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று, சுற்றிலும் உள்ள தேசமெங்கும் பரவிற்று. ஹல்லேலூயா. அவருடைய கீர்த்தினா அவருடைய புகழ். என்னையா அது? ஒரு மனுஷன் ஒரு கிராமத்தில் பிறந்தவர்னு சொல்கிறாங்க, தச்சனுடைய மகன்னு சொல்கிறாங்க, அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் அவரை இவ்வளோ வல்லமையாக பயன்படுத்துகிறாருன்னு சொல்லி அவருடைய கீர்த்தி எங்கவா பக்கத்தில் உள்ள நாடெல்லாம் பேசுகிறாங்களாம். ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தா உங்கள் ஆஃபீஸில் உங்களை பற்றி நிறைய பேசுவாங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய கம்பெனியில் பேசுவாங்க, உங்கள் ஸ்கூலில் உங்கள் காலேஜில் பேசுவாங்க, இப்படி ஒரு வாலிப தம்பி இருக்கிறான்பா, இப்படி ஒரு வாலிப பிள்ளை இருக்கிறா, கர்த்தர் எப்படி பயன்படுத்துகிறார் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பேரை பெருமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அறியப்படாத பெத்லகேமை இன்னைக்கு வேர்ல்ட் ஃபேமஸ் பெத்லகேமா கர்த்தர் மாற்றி இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. ஹெட்லைன்ஸில் வருது, பெத்லகேம் இஸ் செலிப்ரேட்டிங் கிறிஸ்மஸ் அகெயின் ஆஃப்டர் காசா வார். யுத்தத்திற்கு பின்பு மீண்டும் பெத்லகேம் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறது என்று சொல்லி உலகம் முழுசுக்கும் இன்னைக்கு நியூஸ் போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், யுத்தம் நின்று போச்சு, அங்கே பெத்லகேமில் சமாதானம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, அந்த வசனம் பாருங்க, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் சிறியதல்ல. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். நான் சிறியவன் தான், ஆனா என் கூட இருக்கிற ஏசப்பா பெரியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெத்லகேமே, நீ சிறியவன் அல்ல. இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒன்னையே அற்பமாக நினச்சிக்காதம்மா, நீ ஒன்னையே ஒரு தாழ்வு மனப்பான்மை உன்னை விட்டு போகணுமா, ஏன்னா உனக்குள்ளே இருப்பவர் பெரியவர். இந்த பெத்லகேம், அறியப்படாத பெத்லகேமை இன்னைக்கு உலகம் முழுவதற்கும் பிரபலமாக்கின தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால். எந்த தீர்க்கதரிசி? மீகா தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல முதல் வசனமா வாஸ்தமே, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா.
இந்த நாளில் என் வீடு ஒரு பெத்லகேமா மாறணும். சொல்லுங்க, என் வீடு ஒரு பெத்லகேமா மாறணும். லார்ட், லெட் மை ஹவுஸ் பிகம் a house of Bethlehem. ஆண்டவரே, எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா என் வீடு ஒரு பெத்லகேமா மாறணும். அப்பா, என் வீடு ஒரு அப்பத்தின் வீடா மாறணும். என் வீடு ஆண்டவரே அப்பா இரட்சகர் பிறந்த வீடாக மாறணும். என் வீடு ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணப்படுகிற வீடாக எங்க வீடு மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை வரணும். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை தெரியுமா? ஒரு வாஞ்சை. என் வீடு அப்படி மாறணும். சந்தேகத்தை பிசாசு கொண்டு வருவான். ஒன்னெல்லாம் எப்படிறா, நீலாம் யாரு, நீலாம் அறிமுகமாகாதவன், நீலாம் என்ன, நீலாம் உனக்கு படிப்பு இல்லை, உனக்கு பணம் இல்லை, உனக்கு இது இல்லை அது இல்லை. ஆனால் சிற்றூர், அறியப்படாத ஊர், கிராமம், குக்கிராமம், கர்த்தர் அதை தான் உயர்த்தினார் என்றால் உங்களை என்னை உயர்த்துவதற்காக தான் ஆண்டவராக இயேசு தாழ்மையின் அடிமையின் கோலத்தை அவர் எடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்கூல் படிக்கும்போது நியூஸ் படிக்கணும்னு சொன்னாலே எனக்கு முன்னால் நின்னா அப்படியே பில்டிங்லாம் சுற்றுற மாதிரி இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும். வெள்ளிக்கிழமையே ஸ்கூலில் நியூஸ் படிக்கணும்னு சொன்னால் சனிக்கிழமையே ஃபீவர் வந்துடும் எனக்கு. அப்படிப்பட்டவனை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால் உங்களை ஏன் தெரிந்து கொள்ள மாட்டார்? ஹல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் எளியவனையும் குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, மற்றவங்களெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் பரவாயில்ல, இவன் எப்படி இப்படிலாம் வருவான், இவன் எப்படி இப்படிலாம் ஊழியம் செய்கிறான்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர். ஏன் தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை படிக்க 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 நமக்குள்ள ஒன்று தான் தெரியும், நம்ம சிறியவங்க தான், ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஏசப்பா பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிறவர். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதா. கடைசியா ஒரு காரியத்தை பாருங்க. பெத்லகேமை விட்டு போய் ஆசீர்வாதத்தை இழந்த குடும்பம் யாரு தெரியுமா? இது யாரு? எந்த குடும்பம்? ரூத்துடைய மாமியார் தெரியுமா? நகோமி. எலிமலேக் நகோமி என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டுட்டு அந்த ஊருக்கு கொஞ்சம் தூரம் போனால் மோவாப் தேசம், அந்த ஊர்லேருந்து சிற்றூர்லேருந்து பக்கத்தான் கொஞ்சம் தூரம் 25 கிலோமீட்டர் போனால் மோவாப். அந்த அப்பத்தின் வீட்டை விட்டுட்டு ஊரில் கொஞ்சம் பஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்பத்தின் வீட்டை விட்டுட்டு பின்மாற்றத்தில் போனவங்க இருக்கு. என்ன ஆச்சு தெரியுமா? வாசிங்க, ரூத் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. பாருங்க, பஞ்சம் உண்டானதுக்கு காரணம் என்னன்னா, ஜனங்க அவன் தன் போக்கில் போயிட்டான், கர்த்தரை தேடாம பின்மாற்றத்தில் போயிட்டான். அதை மனம் திரும்பாம இவங்க அப்பத்தின் வீட்டை விட்டு போயிட்டாங்க. இடம் மாறி போயிட்டா நல்லா ஆயிரும் நினைக்காதீங்க, மனம் திரும்பினாதான் நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த வீட்டில் பேய் இருக்குது, இந்த வீட்டை விட்டு பக்கத்து வீட்டுக்கு வீடு மாறிடலாம் சிலர் சொல்லுவாங்க. சில ஊழியக்காரங்க கூட இந்த மாதிரி அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த வீட்டில் பேய் இருக்குது, நீ என்ன பண்ணு, பக்கத்து வீட்டுக்கு போயிரு, இன்னொரு இடத்துல வீடு பாரு. நல்லா சொல்கிறேன், வீடு மாறுறதுனாலலாம் பேய் போகாது, மனம் திரும்பினா பேய் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நாங்கள் கூட சுடுகாடு பக்கத்தில் தான் இருக்கிறோம். உண்மையாக நாங்கள் நைட்டு 1 மணிக்கெல்லாம் மேலே மாடியெல்லாம் போய் ஜெபம் பண்ணுறோம். உண்மையாக எந்த பேயும் நம்மளை தொடலை, கர்த்தர் கிருபையினால். ஹல்லேலூயா. இங்கே பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, இந்த அவங்க வீடு அப்படியே பயங்கரமாக பேய் அடைஞ்ச மாதிரி ஒரு வீடு இருக்குது. இங்கே பின்னால் போனால் சுடுகாடு இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருந்தால் எந்த இடத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த ஊரில் பஞ்சம் வந்துச்சு, பக்கத்து ஊர் மோவாபுக்கு போயிட்டா எனக்கு நல்லாயிடும், என் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நினச்சிட்டு போனால், அங்கே போனால் எலிமெலேக் செத்து போயிட்டாரு, அவங்களுடைய மகன் மக்லோன் செத்து போயிட்டாரு, கிலியோன் செத்து போயிட்டாரு, எல்லாரும் மரித்து போய்விட்டார்கள். பரிதாபமான நிலைக்கு போயிட்டாங்க. ஆனால் நெகோமிக்கு ஒரு புத்தி தெளிவு வந்துச்சு, நான் திருப்பியும் பெத்லகேமுக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் மீண்டும் பெத்லகேமுக்கு வர வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, நான் மீண்டும் பெத்லகேமுக்கு வர வேண்டும். மீண்டும் அந்த அப்பத்தின் வீட்டுக்கு, அந்த இரட்சகர் பிறந்த ஊருக்கு, அந்த ராஜாக்களை அபிஷேகம் பண்ண ஊருக்கு நான் மீண்டும் வர வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க வாசிங்க. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும், எந்த ஊரு? பெத்லகேம் என்கிற ஊர். வாசிங்க. தன் மனைவியோடு 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். மோவாப் தேசத்துக்கு போயிட்டான். மோவாப் என்றால் லோத்துடைய பிள்ளைங்க அப்பாவோட உறவு வைத்ததுனால அந்த பிள்ளை பிறந்துச்சு. கணவனோட உறவு வைக்கணும், அப்பாவோட உறவு வைத்து தவறாய் பிறந்த பிள்ளை தான் மோவாபியர், அம்மோன் புத்திரர். தகப்பனுக்கு பிறந்த புருஷனுக்கு பிறந்த பிள்ளை அல்ல, தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள். சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. அங்க போய் சம்பந்தம் கலந்துட்டாங்க, புறஜாதிகளோடு சம்பந்தம் கலந்துட்டாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல போய் சம்பந்தம் கலந்துட்டாங்க. இந்த லோத்துடைய புத்திரர், இந்த மோவாபியர், அம்மோன் புத்திரர் அந்த ஊருக்கு போயிட்டாங்க. எங்க இருக்க வேண்டியவங்க? பெத்லகேம்ல இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் பின்மாற்றத்தில் போனவர்களுக்கு எவ்வளவு பரிதாபம் பாருங்க. எலிமலேக்னா தேவன் என்னுடைய ராஜா, the Lord is my delight. நகோமி என்றால் கர்த்தர் என் மனமகிழ்ச்சி. இப்போ சொல்றாங்க, என் பேர் மாறான்னு வச்சிருங்க. மாறானா என்னது? கசப்பு. பாருங்க, இந்த நாட்கள்ல கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருந்தா தயவு செய்து மீண்டும் இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல, இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல கம் டு பெத்லகேம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் பெத்லகேமுக்கு வர விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க வாயை திறந்து, ஆண்டவரே நான் மீண்டும் பெத்லகேமுக்கு வந்துடுறேன்ப்பா, மோவாப்லலாம் இருக்க மாட்டேன்ப்பா, அப்படிப்பட்ட உலகத்தின் பின்னால நான் போக விரும்பல, நான் உங்க கிட்ட வந்துடுறேன்ப்பா. என்ன நடந்துச்சு தெரியுமா? வாசிங்க. அந்த மனுஷனுடைய பேர் எலிமலேக்கு. அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் குமாரர், ஒருவன் பேர் மக்லோன், மற்றவன் பேர் கிலியோன். பாருங்க, இவங்க என்ன பேர் வச்சாங்க? இந்த பேருடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா, மக்லோன்னா வியாதி பிடித்தவன், கிலியோன்னா வேஸ்ட், பிரயோஜனமற்றவன். ஏன் அப்படிலாம் பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த நாட்களில் இந்த பிள்ளைங்கள்லாம் ஏன் தெரியுமா? தேவனை தேடல. அந்த நாட்களில் நியாயாதிபதிகளின் காலத்தில் தேவனை தேடாத ஒரு காலம். ஆனால் அவர்கள் பின்மாற்றத்தில் போன காலம். ஆனால் என்ன நடந்தது? வாசிங்க. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய, பாருங்க, எப்ராத்தா என்னும் பெத்லகேம். புரியுதா? அந்த வசனம் வருது பாருங்க. எப்ராத்தாராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் விட்டு போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பெத்லகேமை விட்டு போகும்போது சரி, இங்கே தான் வார்கோதுமை எல்லாம் போயிடுச்சு, பஞ்சம் உண்டாயிடுச்சு, போயிடலான்னு சொல்லி அங்கே போனா அங்கே நடந்துச்சுன்னா இன்னும் கொடுமை. எலிமலேக் இறந்து போனார். கிலியோன், மக்லோன் எல்லாரும் இழந்து போய் அந்த ஊரில் சம்பந்தம் கலந்தல ரூத்தும் ஓர்வாளும் விதவைகளாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் நகோமியோட ரூத் என்ன பண்ணாங்க தெரியுமா? திரும்பி வந்தாங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நாங்க திரும்பி வந்துருவோம். சொல்லுங்க, நாங்க திரும்பி வந்துருவோம். ஏசப்பா, ஏதாவது உமக்கு பிரியமில்லாத காரியம் இருந்திருந்தா எங்களை மன்னிங்கப்பா, நாங்க திரும்பியும் பெத்லகேமுக்கு வந்துடுறோம்ப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. பாருங்க, வாசிங்க. மீண்டும் பெத்லகேமுக்கு திரும்பி வந்தபோது கர்த்தர் ரூத்தின் மூலம் ஒரு புதிய தலைமுறையை கர்த்தர் உருவாக்கி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் போவாசுடைய அந்த வயலுக்கு கொண்டு போனார். போவாசை திருமணம் பண்ணினாள். கர்த்தர் அந்த ரூத்தை கொடுத்து, ரூத்தின் மூலமாக ஓபேத் பிறந்தார். ஓபேத் மூலமாக ஈசா பிறந்தார். ஈசா மூலமாக தாவீது பிறந்தார். தாவீதின் வம்சத்திலே ஆண்டவராகிய இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. நம்ம பின்மாற்றத்துல போனாலும் நீ போ, நீ திரும்பி வராத, ஐயோ ரிஜெக்டட் பீஸ் அப்படின்லாம் ஆண்டவர் விட மாட்டாரு. நம்ம திரும்பி வந்தா மீண்டுமாக இழந்து போன அனைத்து ஆசீர்வாதங்களையும் திருப்பி கொடுத்து நம்மை மகிமையாய் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ரூத் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசி முடிக்க போறோம். வாசிங்க. அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி நாங்கள் சாட்சிதான் உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த திரும்பி வந்தாங்க பாருங்க, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேலை கட்டுவித்த. வாசிங்க. 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ ஒரு தாயா மாற போறப்பா. எப்படி யாக்கோபுக்கு சந்ததி கர்த்தர் கொடுத்தாரோ அதே போல உனக்கும் ஒரு சந்ததியை கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. வாசிங்க. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். ஹல்லேலூயா. You will be blessed in Bethlehem. You will be famous in Bethlehem. உன் பேர் பெருமை பண்ண. அதான் பாருங்க, மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசுவின் வம்ச வரலாறுல ரூத்தின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எப்ராத்தா என்னும் பெத்லகேமே, நீ சிறியதல்ல, உன்னிடத்திலிருந்து ராஜா பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இயேசு ராஜா நம்ம வாழ்க்கையில பிறந்தார்னா நம்முடைய வீடும் ஒரு பெத்லகேமா மாறிடும். ஹல்லேலூயா. அறியப்படாத ஊரு, தள்ளி வைக்கப்பட்ட ஊரு, புறக்கணிக்கப்பட்ட ஊராக உலகம் பேசலாம். ஆனா அதே ஊரை இன்னைக்கு உலகம் முழுசும் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியுமா? ஏன் தெரியுமா? இரட்சகராகி இயேசு அந்த ஊரிலே பிறந்தது தான். ஹல்லேலூயா. இந்த ரூத்துடைய வம்சம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டது தெரியுமா? அவங்க மோவாப்லயே செட்டில் ஆகல. மோவாப்ல இருந்து திருப்பியும் அவங்க எங்க வந்தாங்க? பெத்லகேமுக்கு திரும்பி வந்ததுனால கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்து, புது வாழ்வை கொடுத்து அவர்கள் பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீ புகழ் பெற்றிருக்க கடவாய். சொல்லுங்க, நீ புகழ் பெற்றிருக்க கடவாய். பயப்படாதீங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும்னு கேட்காதீங்க. தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் புகழ் பெற்றவர்கள். உங்க பிள்ளைங்க புகழ் பெற்றவர்கள். இந்த சமுதாயத்தில் உயர்த்தப்படுவார்கள். கர்த்தருடைய நாம மகிமைக்காக நான் சொல்லுகிறேன். தேவன் நம்மை இப்படியாக ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்கலானா, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் கை தட்டி முடிக்க போறோம். அவர் சொன்னபடி
ஹல்லேலூயா. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. பெத்லகேம் என்றால் இரட்சகர் பிறந்த இடம். மூன்றாவது, பெத்லகேம் என்றால் ராஜாக்கள் உருவாகுகிற இடம். நான்காவது, பெத்லகேம் என்றால் அறியப்படாதவைகளை புகழ்க்கும் கீர்த்திக்கும் மாற்றுகிற தேவன். ஐந்தாவது, பெத்லகேமுக்கு திரும்பி வந்தால் கர்த்தர் ஒரு புது வாழ்வை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இங்க இருக்கிற எல்லாருக்கும் இது ரெடியா அவைலபிளா இருக்கு. நம்ம தான் அது என்ன பண்ணோம்? விசுவாசத்துல சுகந்தரித்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. சுரேஷ் பிரதர் ஒரு சின்ன ஜெபம் பண்றீங்களா? வாங்க, பிரைஸ் லார்ட், ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஜீஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தர் இந்த நாளிலே கூட தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே தேவன் பிறந்தார். எல்லா கரங்களை உயர்த்தி இயேசு நமக்காக இந்த உலகத்தில் ஒரு இரட்சகராக நம்ம பாவத்தை போக்க, நம்ம சாபத்தை நீக்க இயேசு இரட்சகர் பிறந்த அந்த இடத்திலிருந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல செய்தி, நாம் பெத்லகேம் என்று நல்ல செய்தி, ஒரு அப்பத்தின் வீடாக கரங்களை உயர்த்தி கூட ஆண்டவரே நாங்கள் சோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில், இந்த கிறிஸ்மஸ் பிறந்த இந்த நாளில், இயேசு பிறந்த இந்த நாளில் நல்ல செய்திகளுக்காக ஆண்டவரே, அறியப்படாத ஆண்டவரே ஜனங்களை நீ உருவாக்குற இடமாப்பா. ஆண்டவரே ராஜாக்களை உருவாக்குற இடமாப்பா. ஆண்டவரே ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு இடம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, எங்களுக்கு கொடுத்த இந்த ரட்சிப்புக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் ஆண்டவரே எவ்வளோ ஜனங்கள், இன்னும் அறியப்படாத இவ்வளோ ஜனங்களை தேவன் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு ரட்சிப்பை தேவன் இந்த நாட்களை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உலகம் எங்கும் கொண்டாடுகிற இந்த நாளிலே தேவனுடைய கிருபை எல்லாரிடத்திலும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே ரட்சிக்கப்படாத ஜனங்களை தேவன் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதிய வருஷத்தில் ஆண்டவரே ஒரு ரட்சிப்பின் கிருபையை, ஒரு ரட்சிப்பின் அறுவடையை தேவன் காணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே குடும்பத்தில் நல்ல சமாதானம், குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும்படியாக என்னுடைய குடும்பத்தில் சந்ததிகளை கர்த்தர் ஆண்டவர் அழைத்து இயேசுடைய பிறப்பை குறித்து சொல்லத்தக்கதாக தேவன் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு பாரத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரமே, உமக்கு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளில் கூட அறியப்படாத கிராமங்களுக்கு ஏசப்பாவுடைய ரட்சிப்பு போகணும். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். வட மாநிலங்களில் அறியப்படாத கிராமங்களில் பெத்லகேமா மாறணும். எல்லாம் கரங்களை உயர்த்தி. தமிழ்நாட்டில் அறியப்படாத கிராமங்களில் இந்த நாட்களில் ஒரு பெத்லகேமாய் கர்த்தர் மாற்றணும். இரட்சகர் பிறக்கணும். அறியப்படாத கிராமங்களில் ஆண்டவராகிய இயேசுவின் சுவிசேஷத்தின் வெளிச்சம் போகணும். கர்த்தர் நம்மளையும் அதுக்கு பயன்படுத்தணும். ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? துர்ராஜய் முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுங்க. வாங்க, சுருக்கமான ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்து பிறந்த நாளிலே வந்திருக்கிற அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த லூக்காவிலே 2:1-14 வந்திருக்கிற அனைவரையும் என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தாலே வாழ்த்துகிறேன். அது போலவே நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்ததை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்களிடத்திலிருந்து வந்தது என்று கூறிய யோவானில் கூறியதுபடி நாம் இப்போது வந்திருக்கின்றோம். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாமே சிந்தித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோலவே நாம் தொடர்ந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று பாத்திரம் விளங்குகின்ற அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், துதிக்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே துதிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான ஆமாண்டவரே கர்த்தாவே, இந்த காலை பொழுதிலே உடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற வகையிலே எங்களை நீர் கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காக, தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதும் அல்லாமல் நாங்கள் ஆமாண்டவரே பெத்லகேமிலே ஆமாண்டவரே கர்த்தாவே உம்மை காண வந்தது போல் ஆமாண்டவரே கர்த்தாவே நீர் எங்கள் ஒருவரையும் காண வந்து ஆமாண்டவரே கர்த்தாவே எங்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்ப கிருபைக்காக, தயவுக்காக நன்றி. எங்களை ஒரு குறையும் இல்லாமல் ஆமாண்டவரே கர்த்தாவே எங்களை நீர் வாழ்த்தி வழிநடத்தி செல்லும் துதிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து ஆமாண்டவரே உம்முடைய ஆளுகை
வருகை இன்றும் இன்றும் எப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே உங்கள் பிள்ளைகளோடு இருக்க நீ கிருபை தாரும், ஞானத்தை தாரும், நீதியை தாரும், சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. நீரே தேவன் அந்த பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வாதத்தை வழி செல்லும் துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமும் மிக்க செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.